சென்னையில் வந்து நம்மளால் எந்த ஒரு தொழிலும் செய்யலாம், எந்த ஒரு வியாபாரம் பார்க்கலாம். இது முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னை விட்டு வேறு நாட்டுக்கு போனோம்னா ரொம்ப கஷ்டம். சென்னையில் இருக்கிறது எப்படி சொல்கிறதுனா எல்லாருக்குமே வருது கஷ்ட நிலை தான். கஷ்ட நிலை இல்லாமல் எதுவும் கிடையாது. பட் எல்லாமே நல்லா இருக்கணும் தான் என்னுடைய கருத்து. சென்னை வந்து எனக்கு லைஃப்பில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு, குட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துச்சு, அன்பு பாசம் எல்லாமே இருக்குது. ஹாப்பி மெட்ராஸ் டே. 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 அண்ணா வணக்கண்ணே, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆறுமுகம். என் பேர் லக்ஷ்மி. என் பேர் செல்வராஜ். என் பேர் கோகுலகிருஷ்ணன். என்னோட பேர் பிரகாஷ். என் பேர் சத்யநாராயணன். என் பேர் கணேசன். எத்தனை வருஷமாக சென்னையில் இருக்கீங்க? கிட்டத்தட்ட 42 வருஷமாக இருக்கேன். பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். இங்கே தான். இப்போ நீங்கள் ஒரு அக்மார்க் சென்னை வாசி. ரைட், கரெக்டான விஷயம். சென்னையில் இந்த ஒரு விஷயத்தை மாற்றினா நல்லா இருக்குமே, இந்த ஒரு விஷயம் மட்டும் மாற்றினா சென்னை வேறு லெவலில் ஆயிருமேனா என்ன சொல்லுவீங்க? ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்தால் நல்லா இருக்கும், நல்லவங்களாக இருக்கணும், நல்லா நாட்டுக்காக நல்லதாக செய்யணும், மக்களுக்காக நல்லதை செய்யணும். சென்னையில் மாற்ற வேண்டிய விஷயம்னு பார்த்தோம்னா எல்லாரும் அன்றாடமாக யூஸ் பண்ணுற அந்த டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் சில டேக்ஸஸ்ஸு மாதிரி. சென்னைக்குன்னு இல்லை, பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் இதுதான். இது சென்னைக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா மெட்ரோ சிட்டிலையுமே இருக்க வேண்டிய விஷயம் இந்த டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் ரெகுலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சுத்தம், இந்த மாதிரி மழை தண்ணி நிற்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் பார்ப்போம், இப்போ நியூ கவர்மெண்ட் வந்திருக்குல்ல, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இங்கே வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணணும். அவ்வளோ வாட்டர் லைட்டான மழைக்கே இங்கே தண்ணி அதிகமாக நிற்கிது, அது மட்டும் டெவலப் பண்ணணும் நினைக்கிறேன். கொள்ளை அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும். போதை பொருள் கொஞ்சம் அது கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும். ரோடெல்லாம் நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். அங்கங்கே குண்டும் குழியுமாக இருக்குது. மழை டைம்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது போகிறதுக்கு. அதனால் வயசானவங்களாம் கொஞ்சம் நிறைய பேர் போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ரோடு நல்லா க்ளீனாக இருந்தால். அதனால் மற்ற நேரத்துக்கு நம்ம எப்படின்னு சொல்ல முடியல. இங்கே இருக்க மக்கள்லாம் எப்படின்னா இருக்காங்க சென்னை வாசிகள்? பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்காங்க. அன்பு பாசம் எல்லாமே இருக்குது. வெரி சப்போர்ட்டிவ் பிரதர். ஆக்சுவலி நம்ம வந்து கிராமத்துக்கும் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிராமத்தில் வந்து நம்ம அக்கம் பக்கத்தில் எல்லாமே ஒரு ஃபேமிலியாக இருப்போம், சிட்டியில் போனால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. அது வந்து ஒரு மித்து தான் ஆக்சுவலி. எனக்கு கேட்டால் இங்கே வந்து சப்போர்ட்டிவ் பீப்புளும் இருக்காங்க. ஹவ் வி ரெஸ்பாண்ட் டு தெம். நம்ம எப்படி இருக்கோமோ அது மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ நம்ம கிராமத்துலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனால் பயம் என்ன இருக்கும்னா, கல்யாணம் ஆகி அனுப்புகிற பொண்ணாக இருக்கட்டும், இல்லை ஒரு பையனாக இருக்கட்டும், அங்கே போப்பா யாரும் பத்தமாக பழகுப்பா அப்படி சொல்லுவாங்க. பட் நம்ம எப்படி ஒருத்தவங்களை ட்ரீட் பண்ணுறோமோ அதை மாதிரி தான் இந்த சென்னை நம்மளை ட்ரீட் பண்ணோம். நீங்கள் சென்னையில் 4 பேர் ஹெல்ப் பண்ணிங்கன்னா 40 பேர் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே ரியாலிட்டி. சென்னையை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் நோட் பண்ணது. நான் தேங்க் பண்ணுற விஷயம் அதுதான். ஸோ பெட்டர் லைஃப் சென்னை எனக்கு கொடுத்தது. இல்லை, சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை எல்லா தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டம் அனைத்து பேர் சென்னைக்குள்ளே இருக்கிறாங்க. சென்னையில் மட்டும் கிடையாது, வெளி மாநிலத்தில் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஒருத்தர் ஒரு கேரக்டரு, அவங்கள பற்றி நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம அவங்கள மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். அவங்கவுங்க ஒரு மாதிரி நல்ல முறையில் பேசுவாங்க. சில பேர் மூஞ்சி சிடு மூஞ்சா காட்டி போயிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஹேபிட்டு. சென்னையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னென்ன? சென்னையில் பிடிச்ச விஷயம் வந்து சோம்பேறியாக இருக்க முடியாது. ஆஹா, சூப்பர். அது ரொம்ப பிடிச்ச விஷயம். சென்னையில் எப்போவுமே மூவ் ஆன் ஆகிட்டே இருப்போம். லைஃப்பில் எந்த ஸ்டேஜ் வந்தாலும் அடுத்த ஸ்டேஜ் போகணும்னு மோட்டிவேட் பண்ணுறது இந்த சென்னை தான். பீப்புள்ஸ்லாம் வந்து அதிகமாக இந்த மாதிரி கேஸ்ட்லாம் பார்த்து பழகிறது இல்லை. அது வந்து கேஸ்ட் இல்லாமல் இருக்கிறது சென்னை வந்து இருக்குது, அது பிடிச்சிருக்கு. இந்த சென்னை உங்களுக்கு எந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்குண்ணே வாழ்க்கையில்? நம்பிக்கை தான் ஓட வச்சிருக்கு சென்னை உங்களுக்கு. கண்டிப்பாக சென்னை வந்து எனக்கு லைஃப்பில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு, குட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இந்த 3மே வந்து எனக்கு சென்னை கொடுத்துச்சு. நம்மளுக்கு தொழில் இருக்குது, அதுக்கு நம்மளுக்கு வருமானம் வருது, நம்ம 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வேலை இருக்குது. சென்னையில் வந்து எப்பயுமே ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக எப்பயுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியானா என்ன சொல்லுவீங்க? உயிரியல் பூங்கா போகலாம், குழந்தைகளோட குடும்பத்தோடு போகலாம். எந்த ஒரு செலவு அதிகம், ஏன்னா இன்றைக்கி உள்ள விலைவாசி ஏற்றத்தில் நிறையா வருமானம் இல்லாத குழந்தைங்களாம் குடும்பம்லாம் இருக்கிறாங்க. அதனால் குழந்தைகளை கூப்பிட்டு போகணுன்னா இது மாதிரி போகலாம். அண்ணா உயிரியல் பூங்கா போகலாம், மெரினா பீச்சு போகலாம், அப்புறம் வந்து பெசன்ட் நகர் பீச்சு போகலாம், அஷ்டலட்சுமி கோயில் போகலாம். இது மாதிரி இங்கே நிறையா கோயம்பேடு மார்க்கெட்லாம் போகலாம். நிறையா விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், இந்த மாதிரி அந்த நுங்கம்பாக்கம் ஃபுல் ஏரியாவுமே. ஏன் அங்கே என்ன பண்ணி? நான் சென்னை லைஃப் எனக்கு ஸ்டார்ட் ஆனது அங்கே தான். ஸோ அதுக்கப்புறம் ஆழ்வார் திருநகர் இந்த மாதிரியான இந்த சரௌண்டிங்கில் தான். ஆழ்வார் திருநகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், அதில் தான் என்னோட 5-6 வருஷம் லைஃப் போயிடுச்சு எனக்கு. ஃபேமிலியோட பீச்சு போகிறது. பீச்சு தான். பீச்சு
சூப்பர்ண்ணே. மற்றபடி கோயில் போனது. கோயிலுக்கு போறது. கோயில். சென்னை வந்து உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்கண்ணே? இது ரொம்ப முக்கியம் சார். சென்னை வந்து முக்கியம். சென்னையில் வந்து நம்மளால் எந்த ஒரு தொழிலும் செய்யலாம், எந்த ஒரு வியாபாரம் பார்க்கலாம். இது முடியாது சொல்லிட்டு சென்னை விட்டு வேறு நாட்டுக்கு போனோம்னா ரொம்ப கஷ்டம், ஆள முடியாது. சென்னை என்ன கொடுத்துருக்குன்னா பரவாயில்ல, நல்ல பசங்கள்லாம் படிக்கிறாங்க. பசங்க படிக்கிறாங்க. ம். கொஞ்சம் ஊரில் இருக்க விட இங்கே கொஞ்சம் சென்னை பத்தி ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். வந்தாரே வாழ வைக்கும் ஊர் சென்னை. எல்லா மக்களும் வந்து நல்லா இங்கே வசிக்கக்கூடிய இடம். சென்னைக்கு நமக்கு என்ன பண்ணுன்னு பார்க்காம சென்னைக்கு நம்ம பண்ணணும் ட்ரை பண்ணுறோம். ஸோ சென்னை வந்து நமக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக இந்த இது ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், இது நம்ம ஃபாலோ பண்ணணும்னு ஒவ்வொரு மனசனும் மாறினா அதுவே நமக்கு சென்னைக்கு பண்ணுற எப்படி சொல்கிறது, நன்றிக்காக திரும்பி பண்ணுற ஒரு குட். சொல்வீங்க நிறைய ஏரியா நீங்க போயிருக்கீங்க. சென்னையில இந்த ஏரியானா இது ஸ்பெஷல்ப்பா அப்படின்னு என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட்டு காந்தி மண்டபம், சூப்பர். செகண்டு பீச். காந்தி மண்டபம்னா என்ன சிறப்பு? காந்தி மண்டபம்னா அதில் வந்து ஸோ மேரேஜ் ஆனவங்க லவர்ஸுங்க எல்லாமே வந்து ஒரு ஹாப்பியாக இருந்துட்டு போகிற ஒரு இடம் அதுதான். ஓகே. மற்றபடி காந்தி மண்டபம், ரெண்டாவது ஸ்னேக் பார்க்கு, ஸ்னேக் பார்க், அடுத்தது பீச்சு. பீச். ஆமாம், இதுதான் மக்களுக்கு ஒரு ஹாப்பியான இடம்ன்றது இந்த 3 இடம். சில பேர் நல்லா இருக்காங்க, சில பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் தான் பார்த்துக்க முடியும். அவ்வளோதான், இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சூப்பர்ண்ணே. சென்னையில இந்த ஒரு விஷயம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குமே, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தூக்கிடலாம் சென்னையில இருந்து அப்படின்னு என்ன சொல்வீங்க? சென்னையில் இருக்கிறது எப்படி சொல்கிறதுனா எல்லாருக்குமே வருது கஷ்ட நிலை தான். கஷ்ட நிலை இல்லாமல் எதுவும் கிடையாது. பட் எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் என்னுடைய கருத்து. ஒரே வார்த்தையில மெட்ராஸ் பத்தி சொல்லுங்க. ஒரே வார்த்தை தான் சொல்லணும். என்ன சொல்வீங்க? மெட்ராஸ் குட்டு தான், நல்ல Good தான். இதுதான். குட் தான். ஆமா. சூப்பர்ண்ணே. உங்களுக்கு சென்னையில ரொம்ப பிடிச்ச இடம் எதுண்ணே? எங்கள் ஏரியா தான். உங்க இந்த ஏரியா தான். இந்த ஏரியால தான் 30 வருஷமா இருக்கீங்க. 30 வருஷமா இந்த இடம். இங்க நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்குல்லண்ணே. ஆமா சார். எங்கெங்க எப்படியோ பார்த்திருப்பீங்க. இப்போ எப்படி இருக்கு சென்னை? இப்போ தான் இப்போ சூப்பராக இருக்குங்க. First அதுக்கு முன்னாடி 30 வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு சென்னை? அது இது ஊரே கிடையாதுங்க. இதெல்லாம் இங்க ஊரே கிடையாது. ஒரே தியேட்டர் ஒன்று தான் இருந்தது, ஓகே. மற்றதெல்லாம் வீடே கிடையாது. ம். இப்போ தான் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் வந்துச்சு. சென்னை வளர வளர நீங்களும் வாழ்க்கையில வளர்ந்துருக்கீங்க. கரெக்டு. சூப்பர்ண்ணே. சென்னையில நிறைய இடங்கள் இருந்தாலும் ஆ. நீங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச இடம் இதை தாண்டினா எங்க போவீங்க வெளியில? வெளியேன்னா வேற சென்னை வேற ஏரியா? மதுரை. மதுரை. சூப்பர்ண்ணே. ம். இங்க நிறைய பிக்னிக் பிளேசஸ்லாம் இருக்கு, பீச், பார்க், தியேட்டர்லாம் இருக்கு. இருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச இடம்? நமக்கு எல்லாமே பிடிக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆமா. சென்னையில ஃபுட்டு பத்தி சொல்லுங்க. நல்லா ஃபுட்டு நல்லா இருக்கும். ஃபுட்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி ஆந்திரால இருந்து வரப்போ செட் ஆச்சா? இங்க சூப்பராக செட் ஆயிடுச்சு. சூப்பரா செட் ஆயிடுச்சு. ஆமா. ஒரு மறக்க முடியாத விஷயம் சென்னையில் நடந்ததுலேயே உங்க வாழ்க்கையில என்னென்ன? இந்த ஒரு நாள் சென்னையில் நடந்தது மறக்க மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி எதுவுமே இல்லை. ம். இந்த மாதிரி நடந்தது வந்து விஜய்க்கு ஜெயிச்சிட்டாங்க, அதுதான் வாழ்க்கையில் நடந்தது. அப்படியா? ஆமாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே. உங்களுக்கு பிடிக்குமா விஜய்? பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆமாம். இப்போ ஆட்சியில் வந்திருக்காரு, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆட்சி? பரவாயில்ல, நல்லா செய்கிறாரு. நல்லா செய்கிறாரு. சூப்பர்ண்ணே. இன்னும் போக போக எப்படின்னு முன்னே தெரியும். சென்னையை ஒரு வார்த்தையில சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு சொன்ன நம்பிக்கை தான். இப்போ நம்ம சென்னைக்கு வரவங்க எல்லாமே இங்கே போனால் நம்ம பொழைச்சிருவோம் நம்பிக்கை வந்துருக்காங்க. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, திருப்பூர், கோயம்புத்தூர், பெங்களூர், பாம்பே தான் மோஸ்ட்லி. முன்னாடிலாம் பாம்பே போயிட்டு வந்துட்டார்ப்பா அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் பர்மா சொல்லுவாங்க, பர்மா போயிட்டு வந்தால் செட்டில் ஆகிடுவாங்க. இப்போ இந்த மாதிரியான காலத்தில் நம்ம ஜென்ரேஷனில் 90s கிட்ஸ், ஆல்மோஸ்ட் 90s கிட்ஸ் தான். இப்போ 90s கிட்ஸ்க்கு ஒரு ட்ரீமே என்னன்னா சென்னைக்கு வந்தால் வேலை கிடைச்சா போதும், சென்னையில் வேலை பார்க்கலாம். நீங்கள் ஊருக்கு போகும்போது தீபாவளிக்கு போங்க, எப்படி போவீங்க? சென்னையிலேருந்து வந்திருக்கான். ஸோ இப்போ நீங்கள் சென்னையில் வேலை பார்த்துட்டு ஊருக்கு போகும்போது அந்த உங்களோட டிரான்ஸ்லேஷனே வேறு மாதிரி இருக்கும். இங்கே படித்தான் சென்னையில் வேலை பார்க்குறான், மெட்ராஸில் வேலை பார்க்குறான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹோப் வந்து சென்னை கொடுத்தது. நமக்கு ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணது இந்த சென்னை தான். ஸோ அதாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேருந்து இங்கே வராங்கன்னா சென்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து மெரினா பீச். பீச் தான். ஆமாம், பீச்சை தவிர யாருக்குமே வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு பீச் தான் பார்க்கணும். அண்ணா சமாதி, கலைஞர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, அந்த மாதிரி எல்லாமே அங்கே தான் பார்க்கக்கூடியது. மற்றபடி எதுவும் சொல்கிற ஹாப்பியான இடம் வந்து பீச் தான். சூப்பர்ண்ணே. ஆமாம். ரொம்ப சந்தோஷம். ஒரே வார்த்தையில சென்னை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? சென்னை பற்றி சொல்லணும்னா சென்னை வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம்ன்றது சென்னை. அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேருந்து வரவங்களுக்கு சென்னை தான் அவங்களுக்கு முழுக்க ஒரு பாதுகாப்புன்றது ஒரு விஷயம். அவ்வளோதான். நன்றிண்ணே.